வேலூர் மாவட்டம் வேலூர் PSS கோவில் தெருவில் கடை வைத்துள்ள சில வியாபாரிகளிடம் கொடுத்த பொருட்களுக்கான பணத்தை வசூலிப்பவர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் காதர்பேட்டை மசூதி தெருவை சேர்ந்த ஃபராஸ் அகமது. இவர் ஆம்பூரில் பழைய இரும்பு மற்றும் தோல் பொருட்கள் விற்பனை கடை நடத்தி வருகிறார். அதன்படி கடந்த 7ஆம் தேதி இரவு ஃபராஸ் அகமது ஆம்பூரில் இருந்து காரில் வந்துள்ளார். வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் பலர் இவருடைய கடையில் இருந்து இரும்பு, தோல் பொருட்களை தவணையில் வாங்கி செல்வதும், அதற்கான பணத்தை சில நாட்களில் ஃபராஸ் அகமது நேரில் சென்று வசூலிப்பது வழக்கம். இந்த நிலையில் PSS கோவில் தெருவில் காரை நிறுத்திவிட்டு அவர் அங்குள்ள வியாபாரிகளிடமிருந்து 30 லட்சம் ரூபாயை வசூல் செய்து அதனை ஒரு பையில் வைத்துக் கொண்டு ஃபராஸ் அகமது காரை நோக்கி நடந்து சென்றுள்ளார். அப்போது 2 மோட்டார் சைக்கிளில் வந்த 4 வாலிபர்கள் திடீரென அவரை மடக்கி கத்தியை காட்டி மிரட்டி ஃபராஸ் அகமது வைத்திருந்த பையை பறித்துக் கொண்டு தப்பி சென்றனர். இதுகுறித்து ஃபராஸ் அகமது வேலூர் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் சீனிவாசன் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் சத்தியவாணி ஆகியோர் வழக்கு பதிந்து அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராக்களை ஆய்வு செய்து தொடர் விசாரணை நடத்தி வந்த நிலையில் வழிப்பறியில் ஈடுபட்ட வேலூர் தோட்டப்பாளையத்தை சேர்ந்த சரத்குமார், தினேஷ், பிரசாந்த், கோகுல் ஆகிய 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவர்களிடமிருந்து ரூபாய் 22 லட்சம் பணம் மற்றும் 2 மோட்டார் சைக்கிளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். வேலூரில் இருந்து ரிப்போர்ட்டர் சுரேஷ்.